நாங்க தனியா போட்டி போடுறோம் ஆர் எங்களுக்கு கீழே எந்த கட்சிகள் வந்தா வாங்க, எங்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு வரமாட்டாங்க யாரும். டிடிவி தினகரன் எல்லாம் போற மாதிரி இருக்கிறாருன்னு சொல்றோம். போனா என்ன போகுதுன்னு பார்க்க தானே போறோம். அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க. அது இப்ப காங்கிரஸே இங்க வந்து ஜாயின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போங்க, ஆச்சுன்னா சந்தோஷம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் டிவிக்கு நான் டவுன் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மோடு கிடையாது. அவங்களுக்கு கீழே போய் இயங்குற அளவுக்கு அவங்க என்ன பண்படவே இல்லைன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் இந்த மாதிரி அரசியல்ல பல வருஷம் இருந்தவங்க விஜய் தலைமையை ஏத்துக்கிற அளவுக்கு விஜய் இல்ல இருந்துட்டாங்க. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுன்னா தாராளமா போய் இயங்கலாம் அவங்க கூட. ஏன்னா அவங்களுக்கு தமிழக அரசியலோட எல்லா கல நிலவரம் முழுசா தெரிஞ்சிருக்கும். டிவி கேக்கு நான் சொல்றேன். அதுவும் குறிப்பா அந்த குட்டி பசங்களுக்கு எல்லாம் அரசியல்னா என்னங்கிறது கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு சூப்பரா இருக்கு. டிவி கீழே இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல குட்டி பசங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் புரிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாடு குறைச்சிக்கும். ஏன்னா அவ்வளவு பிளாங்கா இருக்காங்க, எதுவுமே தெரியாம இருக்காங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பர் அரசியலை பூத்திட்டோம்னா அவனுக்கு ஒரு மாதிரி வெறித்தனமா தலைவர் சொன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே வெறித்தனமா செய்வாங்க. சோ அப்படி இருக்கப்ப அந்த மோடு ஓகே, பல வருஷங்களுக்கு அப்புறம் ஓகே. இப்ப வர கட்சிகள் எங்களுக்கு கீழே நீங்க வாங்குங்கிறது அவங்க அதுல போய் அவங்க சேர்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்க கட்சிக்கு ஒரு அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். அப்படி நடந்தா சீட் கன்வர்ஷனே நடக்காதா? இல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, உறுதியா இருக்கும். நான் அரசியலுங்கிறப்ப எல்லாத்தையும் தள்ளி வச்சு தானே பேசுறாங்க. இப்பதான் மிக கிளியரா பேச ஆரம்பிச்சாங்களே. நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கனால கொள்கையில ஒரு போயிட்டு பல லேயர்ல பேசுறாங்க. ஒன்னா இருப்போம், மக்கள் ஆடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனா அப்படிங்கிற ஒரு பசப்பு வார்த்தைகள் இருக்குல்ல, அது நிறைய தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ அப்படி இருக்கப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே கூட கூட்டணி நடக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப சொல்லக்கூடிய வகையில டிவிக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இதை வச்சு இவ்வளவு அதிகாரம் மீன்ஸ் எம்எல்ஏக்கள் வர முடியுமா அப்படிங்கிற மோட்ல சொல்லக்கூடிய வகையில சீட்ஸ் வின் பண்ணிடுவாங்க. சீரியஸ்லி வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. துணை முதலமைச்சர் கேட்டா கொடுப்பாங்களா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன கேட்டா தமிழ்நாட்டுல இருக்குன்னு தான் சொல்லுவேன். இருக்கு. எஸ், ஏன்னா மக்கள் அதுக்கு ஓகே. மக்கள் விஜய் சார துணை முதலமைச்சரா பார்க்க ரெடி. முதலமைச்சர் பாசிபிலிட்டிஸ் இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஈவன் அவருக்கு தெரியும். துணை முதலமைச்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு பொறுப்பா மாறி மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இப்போ அதை யாரு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே. ஆமா, ஏடிஎம்கே கொடுப்பாங்களா? ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து திமுகவும் ஏத்துக்கல, அதிமுகவும் ஏத்துக்கல இது வரைக்கும். இப்போ 2 பேரும் அலைன்ஸ் போறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான் வந்து அந்த அலைன்ஸோட ஹெட். டிவிகே வந்து விஜயும் டிவிகேவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஏடிஎம்கே தான் சீட்ஸ் கொடுக்கணும். இவங்க நெகோஷியேட் பண்ணலாம், பட் ஃபைனலைஸ் பண்றது ஏடிஎம்கே தான். அந்த சீட்ஸ் மேபி அது 40ஆவும் இருக்கலாம், 60ஆ இருக்கலாம், 50ஆ இருக்கலாம், வாட் எவர். எனக்கு தெரிஞ்சு 40 கம்மியான இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்குள்ள நெகோஷியேட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 எம்எல்ஏஸ் கூட வின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க ஆட்சிக்கு வர அளவுக்கு மெஜாரிட்டி வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப நாளா சொல்றது என்னன்னா இவங்க வந்து சீட்ஸோட சேர்த்து எங்களுக்கு துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அது ஏடிஎம்கேல எந்த அளவுக்கு அதை பாக்குறாங்க, ஓகேவா? அது அலைன்ஸ் அமைது அப்படிங்கிறப்ப தாராளமா எனக்கு தெரிஞ்சு அதை ஓகே சொல்லுவாங்க எனக்கு தோணுது.